வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ கொஸ்டின்ஸ்லேருந்து டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்லேருந்து ஒரு கொஸ்டின். லெட் இசட் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி, ஒய் ஈக்குவல் டு எஸ்டி ஸ்கொயர் வேர் எஸ்டி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஃபைண்ட் டோ இசட் பை டோ எஸ் அண்ட் டோ இசட் பை டோ டி. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எக்ஸு ஒயில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கேட்டிருக்கிறது டோ இசட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு கேட்கல, டோ எஸ் அண்ட் டோ இசட் வித் ரெஸ்பெக்ட் டு டோ டின்னு கொடுத்துருக்கான். இங்கே வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி, ஒய் ஈக்குவல் டு எஸ்டி ஸ்கொயர். இதில் தான் எஸ்ஸும் டியும் இருக்குது எங்கே எக்ஸு ஒயில். இதை எப்படி சால்வ் பண்ணணும்? ஸோ சொல்யூஷன் போமா. கிவன் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிட்டேன். இசட் என்ன இருக்குது, எக்ஸ் என்ன இருக்குது, ஒய் என்ன இருக்குது. இப்போ டோ இசட் பை டோ எக்ஸும் டோ இசட் பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும், இ பவர் ஒய் வரும். ப்ளஸ் இதில் ஒய் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு -1 வரும். ஸோ அந்த நெகட்டிவை நான் இங்கே கொடுத்துட்டேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட், இ பவர் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் ஒய் தான். ப்ளஸ் இங்கே இது கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 1. ஸோ டோ இசட் பை டோ ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குது. எக்ஸை வந்து டோ எக்ஸ் பை வித் ரெஸ்பெக்ட் டு டி தானே இங்கே இருக்குது, டி பண்ணுறோம். டி பண்ணும்போது இ பவர் மைனஸ் டியோட டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் மைனஸ் டி, மேலே இருக்கிறதோட டிஃப்ரென்ஷியேஷன் -1 வரும். ஸோ முன்னாடி நெகட்டிவ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஏன்னா எஸ்ஸும் டியும் கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணும்போது இங்கே எஸ் டேர்மே இல்லை, ஸோ 0. இங்கே பாருங்கள் டோ ஒய் பை டோ டி, டோ ஒய் பை டோ டி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது எஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், டி ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2t, அதனால் 2st. டோ ஒய் பை டோ எஸ் வித் ரெஸ்பெக்ட் எஸ் பண்ணும்போது அது 1ன்னு வந்துடும். இந்த கான்ஸ்டன்ட் டி ஸ்கொயர் இங்கே வந்துடும். ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபார் மை ஃபார்முலா. இங்கே பாருங்கள் டோ இசட் பை டோ எஸ் வேணும். ஆனால் இந்த இசட்டில் எஸ்ஸும் கிடையாது, டியும் கிடையாது. அப்போ இது எப்படி போடணும்? டோ இசட்டை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண முடியும், ஒய் பண்ண முடியும். இப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் இன்டூ, எனக்கு இந்த டேர்ம் வரணுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல இன்னும் மல்டிப்ளை பை டோ எக்ஸ் பை டோ இசட். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆனால் உங்களுக்கு டோ இசட் பை டோ எஸ் வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ் ப்ளஸ் இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எழுதலாம். டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ்ன்னு எழுதுகிறோம். இதையே எக்ஸாக போட்டு ஒய்யாக போட்டு எழுதலாம். இப்போ இதோட சப்ஸ்டியூஷன் தான். இங்கே எல்லா ஆன்சரும் மேலே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அது தூக்கி அப்படியே சால்வ் பண்ணலாம். டோ இசட் பை டோ எக்ஸ் இ பவர் ஒய் மைனஸ் ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து டோ எக்ஸ் பை டோ எஸ், இங்கே பாருங்கள் இதோட ஆன்சர் 0. ஸோ இந்த என்டையர் டேர்ம் வந்து வேனிஷ் ஆகிடும். இங்கே டோ இசட் பை டோ ஒய், அப்போ எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ் ஒரு டி ஸ்கொயர். ஸோ இது ஃபுல்லாக 0 ஆனதுனால டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் பாருங்கள் டி இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே வேரியபிளில் மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? டியில் மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டின்னு போட்டுடலாம். போட்டாச்சா? இ பவர் ஒய், ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? இங்கே பாருங்கள் ஒய் இஸ் எஸ்டி ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இ பவர் மைனஸ் டி, இ பவர் ஒய்க்கு பதிலாக எஸ்டி ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் என்னம்மா? இ பவர் மைனஸ் டி. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் 2 இ பவர் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். அப்போ என்ன ஆகும்? பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ இட் இஸ் இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் எஸ்டி ஸ்கொயர், மைனஸ் டி ப்ளஸ் எஸ்டி ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து இ பவர் மைனஸ் டி. இது முடிஞ்சுதா? அடுத்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? டோ இசட் பை டோ டி. இதே தான்மா. டோ இசட் பை டோ டினா டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. அவ்வளோதான் விஷயம். இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். டோ இசட் பை டோ எக்ஸ், இங்கே பாருங்கள் இ பவர் ஒய் மைனஸ் ஒய் இ பவர் மைனஸ் எக்ஸ், இதுதான் இந்த டேர்ம். அடுத்து டோ எக்ஸ் பை டோ டி, அதுக்கு என்ன ஆன்சர்? மைனஸ் இ பவர் மைனஸ் டி. அதை போட்டாச்சா? ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், அதை போட்டிருக்கு. ப்ளஸ் டோ ஒய் பை டிடி 2st போட்டாச்சா? இப்போது இதுலேயும் இதே மாதிரி தான். எங்கெல்லாம் ஒய் வருதோ எக்ஸ் வருதோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் இந்த டேர்மை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இ பவர் ஒய், ஒய் என்னம்மா? இங்கே பாருங்கள் ஒய் இஸ் எஸ்டி ஸ்கொயர். ஸோ எஸ்டி ஸ்கொயர் மைனஸ் ஒய்,
அது உங்களுக்கு தெரியும் எஸ்டி ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸுன்றது இ பவர் மைனஸ் டி. ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், இ பவர் மைனஸ் டின்னு எழுத போகிறோம். அடுத்து ப்ளஸ் எக்ஸ் என்னது இ பவர் மைனஸ் டி, இ பவர் ஒய் என்னது இ பவர் ஒய் இஸ் எஸ்டி ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் மைனஸ் டி இன்ட்டு 2st. இப்போ கொடுத்துருக்க எல்லாமே எஸ்டியில் வந்துருச்சு. இவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.